உங்களுக்கு வேலை இருந்தாலும் மன நிம்மதி இல்லையா? வேலை பிடிக்கல, அடிக்கடிக்கு வேலை மாற்றணும் போல தோணுதா? இரவு தூக்கம் சரியாக வரலையா? ஒரு வேலை செய்யும்பொழுது கூட ஃபோக்கஸ் இல்லாமல் தவறுகள் நடக்குதா? அப்படின்னா இதுக்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரக அமைப்பாக கூட இருக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வேலை பிடிக்கல, வேலை இருந்தாலும் மனசு திருப்தியாக இல்லை, எப்பவும் ஒரே டென்ஷன், ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கேன், சரியாக தூங்க முடியல, இந்த மாதிரி மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா வருமானத்தை தரக்கூடிய கிரகம் அல்லது தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் சாதகம் இல்லாத வகையில் 9ஆம் இடத்துல போய் அமரும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரே கிரகமாக இருக்காது. ஒருத்தருக்கு 2ஆம் இட அதிபதியாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு 10ஆம் இட அதிபதியாக கூட இருக்கலாம். அதனால முழு ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி தான் சரியாக சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக இந்த அமைப்பு இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? தேவையில்லாத சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். ஒரு வேலையை செய்யும்போது கூட மனசு அங்கே இருக்காது, ஃபோக்கஸ் குறையும். அவசரப்பட்டு வேலையை செய்வாங்க, அதனால தவறுகளும் நடக்கும். ஒரு வேலையை 2 முறை செய்யக்கூடிய சூழ்நிலையும் வரும். அதனால் வேலை செய்கிற இடத்துல கெட்ட பெயர், அவமானம், மரியாதை குறைவு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். ஏன்னா 9ஆம் இடம் என்பது கௌரவம், மதிப்பு, அந்தஸ்து, இது சம்மந்தப்பட்ட இடம். இப்போ இன்னும் பெரியவங்களுக்கு அந்த அனுசு நடக்கும்போது கூட பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு ஃபோக்கஸே இருக்காது, கண் மங்களாக தெரியும். சில பேருக்கு கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா படிப்புலேயும் தடை ஏற்படும். படிக்கிற குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சரியாக படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் ஃபோக்கஸ் இருக்காது, மனசு ஒரு நிலையில் இருக்காது. இது எல்லாம் வெளியில் நடக்கிற போராட்டம் இல்லைங்க, சப்கான்ஷியஸ் லெவலில் நடக்கிற போராட்டம். அதனால தான் ஜோதிடத்தோடு சேர்த்து மலர் மருத்துவமும் சில பேருக்கு நல்ல மாற்றத்தை தரும். இந்த மாதிரி தொடர்ந்து யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும் மனநிலைக்கு ஒயிட் செஸ்னட் என்ற மலர் மருந்து உதவியாக இருக்கும். ஒயிட் செஸ்னட் இந்த மலர் மருந்து என்ன செய்யும்? மனசில் ஓடிட்டு இருக்கிற தேவையில்லாத சிந்தனைகளை குறைக்க உதவும், மென்டல் கிளாரிட்டி கொடுக்க உதவும், ஒரு ஃபோக்கஸ் உருவாக்க உதவும். ஆனால் ஒரு விஷயம் முக்கியம், ஒரே ஒரு மலர் மருந்து மட்டும் எல்லா பிரச்சனையும் சரி செய்யாது. ஏன்னா முழு ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன மனநிலை அதிகமாக இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு மலர் மருந்துகளையும் சேர்த்து கொடுக்கும்போது தான் நல்ல மாற்றம் கிடைக்கும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கா, உங்கள் மனநிலை இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா சரியான அனலைஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஜோதிடம் மற்றும் மலர் மருத்துவம் தொடர்பான தகவல்களுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.